தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக புகார் எழுந்த நிலையில் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதையானது மூடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியில் ஏராளமான தனியார் நீர்வீழ்ச்சிகள் உள்ள நிலையில் தனியார் நீர்வீழ்ச்சிகளில் தற்போது குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏராளமான அனுமதியின்றி குளித்து வருவதாகவும் இதன் காரணமாக மிகப்பெரிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. தற்போது குண்டாறு அணையின் மேல் பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையினை தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் மூடி சீல் வைத்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் என தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த வருடம் குண்டாறு நீர்த்தேக்கத்திற்கு மேல் செல்லும் பாதையானது மூடப்பட்ட நிலையில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் தனியார் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதையானது மூடப்பட்டுள்ளதால் இதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் மலை பாதைக்குள் ஆபத்தான முறையில் பயணம் செய்து தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு வாகனங்கள் செல்வதால் பெரும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காவல்துறையினர் இந்த பகுதியில் முகாமிட்டு கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த சீசன் காலகட்டங்களில் இந்த தனியார் நீர்வீழ்ச்சிகள் மூடப்பட்ட நிலையில் தற்போது முறையாக கண்காணிக்கப்படாமல் இருந்த நிலையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து வந்து கொண்டிருந்தனர். தற்போது இதையடுத்து மீண்டும் மூடப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் செலுத்தி கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகன்யா.